வெற்றி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வெற்றி, இப்போ இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதில் ஆட்சேபனை இல்லைன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக என்னென்ன செய்ய வேண்டும் என்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும்? ஓகே, இதுல சிபிஐக்கு மாற்றுறதுல ஆட்சேபனை இல்லைன்னு அரசு தரப்புல சொல்லப்பட்ட நிலையில இந்த வழக்கை உடனடியாக மதுரை மாவட்ட நீதிபதி நீதி விசாரணை நடத்தணும் அப்படின்ற ஒரு உத்தரவை நீதிபதிகள் பிறப்பிச்சிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, திருப்போணம் காவல் ஆய்வாளர், திருப்போணம் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர், எஸ்பி உள்ளிட்டவர்கள்லாம் வழக்கு தொடர்பான ஆவணங்களை மதுரை மாவட்ட நீதிபதியிடம் ஒப்படைக்க சொல்றாங்க. இதுல என்னன்னா, காவல்துறை விசாரிச்சா வெளிப்படைத்தன்மை இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில தற்பொழுது அது நேரடியாகவே ஒரு நீதிபதியினுடைய மேற்பார்வையிலேயே இந்த வழக்கினுடைய விசாரணை நடக்க போகுது அப்படின்றதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல். மாவட்ட நீதிபதியே நேரடியாக நடத்தப்படுறாரு. நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியா கிளீட்டினுடைய அமர்வு இந்த வழக்கை இப்போ விசாரிச்சுட்டு இருந்தாங்க. மதியம் 3 மணிலிருந்து இப்போ 1.5 மணி நேரமாக நடந்த விசாரணை காலை நடந்து இப்போ அதனுடைய உத்தரவு வாசிக்கும் பொழுது இறுதி உத்தரவாக அவங்க சொல்லக்கூடியது இந்த மடப்புறம் காவல் நிலைய மரணம் வழக்கை மதுரை மாவட்ட நீதிபதியே நேரில் நீதி விசாரணை நடத்தணும் அப்படின்ற உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் இவங்ககிட்ட ஒப்படைக்கணும், நீதிபதி ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க. அரசு தரப்பு உயர் அதிகாரி மேல நடவடிக்கை எடுப்போம், ஒரு சட்ட நடவடிக்கை எடுப்போம், மேலதிகமாக மனுக்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிபிஐக்கு மாத்திரல ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நிலைமையில தான் இப்போ நீதிபதியை நேரடியாக விசாரிப்பதற்கு உத்தரவினை நீதிமன்றம் வழங்கியிருக்கு. இது என்னன்னா, இந்த வழக்கு அவங்க ரொம்ப ரொம்ப சீரியஸான வழக்கை பாக்குறோம் நீதிமன்றம் சொல்லியிருந்தது. அதுல இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காலம் செல்ல சொல்ல நாட்கள் ஆக ஆக சாட்சியங்கள் அளிக்கப்பட வாய்ப்பு இருக்குது, சம்பவ இடங்கள் ஏற்கனவே பாதுகாக்கப்படாமல் இருக்கிறது. எனவே இது மேற்கொண்டு இந்த வழக்கை பலமிழக்க செய்திரும், வலுவிழக்க செய்திரும். அதனால இதை சீரியஸா நாங்க பாக்குறோம், இந்த வழக்கை அப்படின்ற அடிப்படையில தான் இவங்க நீதிபதியவே நேரடியாக விசாரிக்க சொல்றாங்க. அதனால இந்த வழக்கு மிக விரைவாகவே விசாரிக்கப்பட்டு இதில் உரிய தீர்ப்புகள் என்பது வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. இதுல இதனுடைய அடுத்த தொடர்பாக ஜூலை 8 வரைக்கும் காத்திருக்க வேண்டும். என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாவட்ட நீதிபதி விசாரணை நடத்த போறாரு. ஆவணங்கள் எல்லாம் திருப்போணம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரும் எஸ்பியும் மாவட்ட நீதிபதியிடம் வழங்கணும். அனைத்து ஆவணங்களையும் மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை இப்ப போடுறாங்க. ஜூலை 8 வரைக்கும் இந்த ஆவணங்களை பாதுகாப்பா வச்சிருக்கணும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மதுரை மாவட்ட நீதிபதியா இருக்கக்கூடிய ஜான் சுந்தர் லால் சுரேஷ் அப்படிங்கிற நீதிபதி இந்த வழக்கை விசாரணை செய்ய போறாங்க அப்படின்னு இந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதிகள் இப்பொழுது அந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஆவணங்களை நீதிபதியை ஒப்படைக்கணும். மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அப்படிங்கிறவரு இந்த வழக்கை நேரடியாக நீதி விசாரணை செய்ய போறாரு. அதுல இப்ப இன்னொரு வார்த்தையை நீதிபதிகள் பதிவு செய்யறாங்க. நீதிபதியே நேரடியாக விசாரணை நடத்துறதுனால இத நீதி விசாரணை என்றே இது அழைக்கப்படும். நீதிபதி விசாரணை என்றால் இது நீதி விசாரணை என்றே அழைக்கப்படும் அப்படின்னு நீதிபதிகள் அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. ஜூலை 8ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. இது இப்போ வந்திருக்கக்கூடிய அண்மை தகவல். இந்த முழுமையாக நடைபெற்ற அந்த விசாரணையினுடைய முடிவுல, முதல்கட்ட விசாரணையினுடைய முடிவுல ஜூலை 8 வரைக்கும் வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. ஆவணங்கள் அனைத்தும் ஜூலை 8 வரை பத்திரமாக மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் பாதுகாக்கப்படணும். மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இந்த வழக்கை நேரடியாக விசாரிப்பாரு. திருப்போணம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், சிவகங்கை மாவட்ட எஸ்பி எல்லோரும் இது தொடர்பான ஆவணங்களை அவங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லுற நிலையில இப்போ அந்த வழக்கு ஜூலை 8ஆம் தேதிக்கு அடுத்த கட்ட விசாரணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஒத்தி வச்சிருக்காங்க. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியா கிளீட் அமர்வு நடத்திய இந்த விசாரணை, அதனுடைய வழக்கு விசாரணை அப்படிங்கிறது ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. இந்த முதல் கட்ட விசாரணையினுடைய முடிவுல நீதிபதிகள் சொன்ன வார்த்தை மிக முக்கியமானது. நீதிபதியே நேரே விசாரிக்கிறதுனால இது நீதி விசாரணை என்றே அழைக்கப்படும். வழக்கு சிபிஐக்கு மாற்ற ஆட்சேபனை இல்லை என்று தமிழக அரசு கூறிய நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அது குறித்த
ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான ஆவணங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி வெற்றி.